பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் திருப்பெயரில் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியும் ஆண்டவரே குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். நம்முடைய பாடுகளையும் துன்பங்களையும் ஆண்டவர் நீர் சிலுவையில் பட்ட ஆண்டவரே கஷ்டங்களையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இறை வார்த்தை வழியாய் எங்களோடு கூட நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய பாடல் ஜப வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதி அடைய நண்பர் சாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை பாரத்திலிருந்து தந்து வழிநடத்தும். இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 621வது பாடலாகிய நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகின்றார் என்ற பாடலை சாரோடு இணைந்து
பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மார்ச் மாதம் 24ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக ஆன்லைன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது சங்கீதம் 118ஆம் சங்கீதம். இது ஒரு நன்றி புகழ் மாலை, நன்றி புகழ் மாலை என்று அழைக்கப்படுகிறது. இது கர்த்தரின் கிருபையையும் விசுவாச வெற்றியையும் மையமாய் கொண்டது. கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 118. இந்த சங்கீதம் எகிப்திய ஹல்லேல் பாடல்களில் ஒன்றாகும். அல்லேலுயா என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்திற்கு முன்னதாக பாஸ்கா பண்டிகையின் போது இதை பாடினார் என்று நம்பப்படுகிறது. இது ஒரு வெற்றியின் கீதம், கிருபையை கொண்டாடுகின்ற கீதமாக இது இருக்கிறது. அதான் நம்ம 1 முதல் 4 வசனத்துல பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக என்று ஆரம்பிக்கிறார். கடவுளை துதிக்கின்ற ஒரு பாடலாகவும் இது முதல்ல அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். அதாவது ஒரு அழைப்பாக நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலரும் ஆரோன் குடும்பத்தாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும், அதான் மையப்பொருள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கடவுளுடைய உடன்படிக்கை எப்பொழுதும் மாறுவதில்லை என்று சொல்லப்படுறது. அதான் முதல்ல 4 வசனத்துல பார்க்கிறோம். 5 முதல் 9 வசனத்துல நெருக்கடியில் ஆண்டவர் நமக்கு புகலிடமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நெருக்கடியான வேளையில நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் என்று பாடுகிறார். அதாவது ஒரு ஆபத்து, பிரச்சனை, கஷ்டம் வரும்போது நம்மை அனைவரும் ஏசுகின்றார்கள், நம்மளை கைவிட்டு விடுகிறார்கள். அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்மளை கைவிட்டு விடுவாங்க. மனிதர்களை நம்பினா அதான் பிரச்சனை. அவன் கூடவே இருக்கேன்னு சொல்லுவான், ஆனால் கைவிட்டுவான். ஆனால் இயேசு ஆண்டவர் பிதாவாகி கடவுள் நம்மை எப்பொழுதுமே கைவிடுவதில்லை. அதனால அவர் சொல்றாரு சங்கீதக்காரர், நான் மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். அதாவது அரசர்கள், பேரரசர்கள் இல்லையா, பெரிய பணம் படைத்தவர்கள், தலைவர்கள் எல்லாம் நம்புவதை பார்க்கலாம், கடவுளிடம் அடைக்கலம் புகுவது நலம் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்புகிறார் என்பதை பாருங்கள். அதை தான் நாம் இந்த பகுதியில் 2வது பகுதியில் நாமும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான செய்தியா இருக்கிறது. நெருக்கடியில் இருந்து கூப்பிடும்போது கர்த்தர் விசாலமான இடத்திலே நம்மை வைக்கிறார். மனுஷனை நம்புவதை விட கர்த்தரை நம்புவதே நலம். மனுஷர்கள் கைவிடலாம், பிரபுக்கள் ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? இதைதான் பவுலடிகளார் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா அதை விளக்கி இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்று அதை நம்ம பார்க்கிறோம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்று சொல்லுகின்றார். அடுத்தது 10 முதல் 14 எதிர்ப்புகளின் நடுவே வெற்றி. எதிர்ப்புகளின் நடுவே வெற்றி. ஒரு மனிதனுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அவன் மேலே வந்து ஒரு தலைவனாக வரான், ஒரு அரசியல் தலைவனாக வரான், அல்லது ஆன்மீக தலைவனாக ஆவறான், வரப்போறான் அப்படின்னா நிறைய எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏச்சுகளும் பேச்சுகளும் வரும். இதெல்லாம் தாங்கி கொண்டு வந்தாதான் அவனை தலைவராக மாற்ற முடியும். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர், ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்து கொண்டனர், ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களை போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர், நெருப்பில் இடப்பட்ட முட்களை போல் அவர்கள் சாம்பலாயினர். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளினார்கள், நான் வீழ்ந்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. ரொம்ப அழகா சொல்றார் பார். எதிர்ப்புகளின் நடுவே வெற்றி. சுற்றி இருக்கும் பகை தேனீக்களை போலவும் முள்வேலி நெருப்பை போலவும் சத்துருக்கள் சூழ்ந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை முறியடிக்க முடியும் இல்லையா? அப்ப கடவுள் எனக்கு பலனா இருக்கிறார் என்று சொல்றாரு இல்லையா? கர்த்தரே என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று ஆரம்பிக்கின்றார்.
15 முதல் 18 பார்த்தீங்கன்னா வலது கரத்தின் மகத்துவம். வலது கரம், ரைட் ஹேண்ட், த மைட்டி பவர் ஆஃப் காட். எப்பவுமே ரைட் ஹேண்ட், நமக்கும் நம்ம இந்தியர்கள் ரைட் ஹேண்ட் ஒரு சென்டிமெண்ட்டாக பயன்படுத்துவோம். தோத்திரம் சொல்லும்போது, கை கொடுக்கும்போது, இல்லையா, காசு கொடுக்கும்போது, எதனா வாங்கும்போது எல்லாம் ரைட் ஹேண்ட். பிள்ளைங்களுக்கு யாருன்னா நம்ம பார்க்கும்போது அவங்க லெஃப்ட் ஹேண்டை எதனா கொடுத்தாங்கன்னா, ஏன் நம்ம பீச்சை கையை கொடுக்குற, லெஃப்ட் ஹேண்டை கொடுக்காத, ரைட் ஹேண்டை கொடு அப்படின்வாங்க. அது போல ஆண்டவருடைய வலது கரம் பராக்கிரம் உள்ளது, அது வைராக்கியம் உள்ளது, அது பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்குது, வலுவுள்ளதாக. எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டை விட ரைட் ஹேண்ட் வலுவுள்ளதாக, அது கடவுளுடைய கரம் என்பதனால வலுவுள்ளதா இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதான் சொல்றாரு, நீதிமான்களிடம் கூடாரங்களின் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாக உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ரொம்ப அழகா சொல்றார் பார். ஆண்டவருடைய வலது கை என்னை ரட்சிக்கும் என்று சொல்லுகிறார். அதனால நீதிமான்களுக்கு இந்த சாவு அல்லது மரணம் என்பது சாதாரண விஷயம், அது எல்லாரும் போகிற வழியாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, நீதிமான்களின் கூடாரங்கள் இங்கே ஜெயதொனி கேட்கிறது, உயிர் வாழும் நோக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சிக்ஷையையும் விடுதலையையும் கர்த்தர் நம்மை திருத்துவதற்காக சிக்ஷிக்கலாம், ஆனால் சாவிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிரதான மூளைக்கல்லாகிய கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் என்று அடுத்து கிறிஸ்துவை பற்றிய செய்தி இதுல இடம் பெறுகிறத பார்க்கிறோம். 20 முதல் அதான் பார்க்கிறோம். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்கள் நுழைவார்கள். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையில் ஏந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாய் செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய அழைப்பு. அவருடைய வெற்றியை, சாவின் மேல வெற்றி, இல்லையா, பிசாசின் மேல வெற்றி, நரகத்தின் மேல வெற்றியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். திறக்கப்பட்ட வாசல்கள், நீதியின் வாசல்கள் வழியாக நாம் பிரவேசிப்போம். அதிசயமான செயல், வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது. மகிழ்ச்சியின் நாள், கர்த்தர் பண்ணின நாள் இதுவே, உண்டு பண்ணின நாள் இதுவே. இதில் மகிழ்ந்து களி கூற கடவோம். கர்த்தரை துதிப்பதோடு இந்த சங்கீதம் முடிகிறது. நம் வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் இந்த சங்கீதம் நமக்கு நம்பிக்கை தருகிறது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுதான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, சில கிராஸ் ரெஃபரன்ஸை நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 13:6, மனுஷன் என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற வசனத்திற்கு எபிரேயர் 13:6, சங்கீதம் 56:4-11 கடவுள் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் மனிதர்களுக்கு அஞ்ச தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே போல வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வசனம் இயேசுவை பயன்படுத்துகிறார். இயேசு ஆண்டவரே தன்னுடைய ஊழியத்தில் மத்தேயு 21:42 அப்போஸ்தலர் 4:11 1 பேதுரு 2:7 ஏசாமி அதை பயன்படுத்துகிறார். அதே போல மார்க்கு 12:11 118 24 வசனத்தில், மத்தேயு 21:9, மத்தேயு 23:39, லூக்கா 19:8 ஆகிய வசனங்களை நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸாக நம்ம பயன்படுத்தி கொள்வோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த ஆபத்து, விபத்து, நாசமோசம், வியாதிகள், பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற செய்தியை நம்ம வாழ்க்கையில நம்ம பெரிதாக நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். ஏனால் கடவுள் இல்லை என்றால்
நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறார். நெருக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். இயேசு ஆண்டவருக்கும் கடைசி நேரத்துல கெட்செமனே தோட்டத்துல இருக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுது. என்ன அச்சம்னாக்கா, சிலுவையில என்னை மரிப்பதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார், நான் மரிக்க போறேனா இல்லையா, இந்த உலகம் என்னை தடுத்து விட போகிறதா அப்படின்னு தான் பயந்தாரே தவிர, சிலுவையில மரிப்பதற்காக அவர் பயந்ததாக வேதத்துல சொல்லப்படவில்லை. சிலுவை மரணத்தை ஏற்க பயந்தார் என்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த உலக மக்கள் செய்கிறதை, இயேசு ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் செய்ததை, அவரோடு கூட இருந்த மக்கள் செய்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள தாங்க முடியவில்லை. ஏன்னா அவர் மனிதனாக இருந்தார் இல்லையா. அதனால துரோகங்களை, வஞ்சனைகளை, அவதூறு பேச்சுக்களை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு சிந்தனையோடு அவர் மனவேதனையோடு தான் தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த நேரத்திலும் கடவுள் அவருக்கு துணையாயிருந்து கல்வாரி சிலுவையில் அவர் உயிர் நீத்த பிறகு அவரை நம்ம மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே நேற்று தினத்தில் கூட மரித்த லாசருவை உயிரோட எழுப்பினார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னில் விசுவாசம் வைக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று வாக்களித்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் படியே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த காலை நேரத்தில் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து நம்முடைய பணிகள், பயணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சி நிறைந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற மார்ச் மாதம் 24ஆம் நாளுக்காக நன்றி ஆண்டவர். நேற்று தினத்தில் 23ஆம் நாளுக்காக நன்றி. நேற்று தினத்தில் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய வசனத்தை கேட்டோம் ஆண்டவரே. இதோ மார்த்தாள், மரியாள், லாசருனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை குறித்து அறிந்து கொண்டோம். இப்பொழுதும் சங்கீதம் 118 இருக்கின்ற உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் யாரையும் நம்பாமல், ஆண்டவர் மனிதர்களை நம்பாமல், பிரபுக்களை நம்பாமல், இயேசு ஆண்டவரை மட்டுமே, பிதாவாகிய கடவுளை மட்டுமே நம்பி எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை தாரும். ஏனென்றால் மனிதர்கள் எங்களோடு கூட இருக்கிறோம் என்று சொல்வார்கள், அப்புறம் எங்களை ஆண்டவரை விட்டு விட்டு செல்வார்கள். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நாங்கள் நம்பி இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மக்களுக்காக, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவசர ஜெபமாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போருக்காக ஜெபிக்கிறோம். இதனால உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது, வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இதோ பெட்ரோல், டீசல், கேஸ் பிரச்சனை, தட்டுப்பாடு இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி சீக்கிரமாக ஒரு அமைதி ஆண்டவரே எங்களுடைய ஆசிய கண்டத்தில், பிராந்தியத்தில் ஏற்பட கிருபை தாரும். அதே போல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இந்த நாள் +2 கடைசி எக்ஸாம் தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவரை வெற்றியோடு அவங்க திரும்பி வர கிருபை தாரும். தொடர்ந்து அடியனுடைய மகன் மெலங்தன் கூட 10வது எழுதி கொண்டிருக்கிறான். அதிலும் அவன் தேர்வில் வெற்றி பெற கர்த்தன் கிருபை தார். விசேஷமாக இந்த நாளிலே அடியனுடைய இணைந்து ஊழியத்தில் இருக்கிற அவருடைய நண்பர் சாரியும், ஏஞ்சாக்காவையும், அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும், தேவைகளை சந்தியும், இந்த நாளின் பணிகள், பயணங்கள், போக்குவரத்துகளை ஆசீர்வதியும், அதே போல அன்புக்குரிய சாக்கசாரியும் டீச்சரை ஆசீர்வதித்து இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியத்தை ஆசீர்வதி அடியனையும் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதி அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானப்பு திருச்சபைகள், குடும்பங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். தேவையை சந்தி பாப்பனப்பள்ளி திருச்சபையிலே ஆண்டவரே ஆலயத்தை கட்ட வேண்டும், அதற்கான பண உதவி, பொருளாதார உதவிகளை இந்த தேவன் ஆண்டவரை பாரத்திலிருந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பார்க்குறவங்க, கேட்குறவங்க அதுக்காக ஜெபிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நல்ல பலவீனமாக இருக்கிற, சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி எல்மாங்குப்பம் டிஎஸ்பி சாருக்காக, இப்படி நிக்சன் ஐயருக்காக, இப்படி லூக் பிரேம்சிங் ஐயா அவர்களுக்காக, தாமஸ் ஐயா அவர்களுக்காக, ஆண்டவரே அன்பு பிள்ளை மெர்லின் கார்த்திகாவுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றி நல்ல சுகத்தை பலத்தை தந்து ஆண்டவர் நாளிலே வழி நடத்தும். விசேஷமான நாளிலே பிறந்த நாட்களை கண்டு நன்றி செலுத்துகிற என்னுடைய ஆம்பூர் இமானுவேல் லுத்தரன் திருச்சபையின் முன்னாள் ஆண்டவரே மறைந்த கோயில் பிள்ளை அவருடைய அன்பு மகன் ஆண்டவரே விக்டர்தாஸ் ஐயாவுடைய மகன் ஜான் பீட்டருக்காக ஜெபிக்கிறோம். அண்ணனை ஆசீர்வதிங்க, அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவர். அதே போல என்னுடைய 8வது வீதியில் வசித்து வருகிற MC வால்டர் விமலதாஸ் அவர்களுக்காகவும் அவருடைய அன்பு மனைவி நவநீதம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். அதே போல விஜயேந்திர ராவ் அமீர்தா பிசியோ கிளினிக் MD அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த அருமையான பிறந்த நாட்களை காணுகின்றவர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதி. அதே போல பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுகின்ற யாவருக்கும் உடைய கிருபை சமாதானத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே தொடர்ந்து ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் பெரிஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவையெல்லாம் ஆசீர்வாதமாய் நடைபெற்று வந்தது, இன்றைக்கு இல்லை, தொடர்ந்து நடைபெற கிருபை தார். ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய மத்திய அமைச்சரவைக்காக,
தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக ஜெபிக்கிறோம். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு நல்ல தலைவரை எங்களுக்கு தெரிந்தெடுத்து ஆண்டவர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அடியேனையும் ஊழியத்தில் நீர் எடுத்து பயன்படுத்தும். தேவையெல்லாம் சந்தியும், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் வழிநடத்து. பாவங்கள், அக்கிரமங்கள் ஒரு விஷயம் கூட பண்ணி இறை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ். ஸ்தோத்திரம்.